guys, welcome to Cine News. விடாமுயற்சி படம் எப்படி இருக்கு? வாங்க இந்த வீடியோல முழு விமர்சனத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்த விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுவதுமே இன்று வெளியாகி இருக்கிறது. தமிழில் மீகாமன், தடையறை தாக்கு, தடம் போன்ற சுவாரஸ்யமான படங்களை கொடுத்த மகள் திருமேனி இயக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்த படத்தில் அஜித், அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா, ஆரவ் என்று ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க. லைகா தயாரித்துள்ள இந்த படத்துக்கு அடிரோஸ் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தை பற்றிய விமர்சனத்தை தற்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, வெளிநாடுகள்லையும் இந்த படம் டிக்கெட்டுகளை விற்று தீர்த்திருக்கு. அர்ஜுன் அஜித் என்ற பெயரிலையும், த்ரிஷா கயல் என்ற பெயரிலையும் ஒருவர் மீது ஒருவர் அதீத அன்பு வைத்திருக்கும் கணவர் மனைவியாக இருந்து வருகின்றனர். இருவரும் ஒரு நாள் ஒரு நீண்ட பயணம் செல்லும் போது இவர்களின் கார் பாலைவனத்துக்கு நடுவே நின்று விடுகிறது. அப்போது ட்ரக்கில் அர்ஜுன் வருகிறார். அவர் இருவருக்கும் உதவி செய்ய முன் வருகிறார். இதனால் திரிஷாவை அவரது வாகனத்தில் ஏற்றி அஜித் அனுப்பிவிடுகிறார். தனது மனைவியை அழைத்து சென்ற பின்னர் அவரின் ட்ராக்கில் திரிஷாவை அர்ஜுன் மீண்டும் வந்து தன்னையும் அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் இருவரும் திரும்பி வராததால் தனது மனைவியை தேடி செல்கிறார். அதன் பின்னர் என்ன நடக்கிறது என்பதே இந்த படத்தின் மீதி கதை. இந்த கதை ஹாலிவுட் வெளியான பிரேக் டவுன் படத்தின் ரீமேக் என்றும் கூறப்படுது. ஆனாலும் அந்த படத்தை பார்த்தேன் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி படம் எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கிறது என்பது நிச்சயம் புரியும். மாஸ் என்ட்ரி, மாஸ் இடைவேளை காட்சி, ஹீரோ பில்டப், பஞ்ச் டயலாக் என்று எதுவுமே இல்லாமல் வெறும் கதையை மட்டுமே நம்பி இந்த படத்தில் அஜித் நடித்திருக்கிறார். படத்தின் முதல் பாதி கிளாஸ், இரண்டாம் பாதி மாஸ். அஜித்தை தாண்டி அர்ஜுன், ஆரவ், ரெஜினா என்று அனைவரின் கதாபாத்திரமும் முக்கியத்துவம் இந்த படத்திலே இருக்குது. படத்தின் மிகப்பெரிய பலமே திரைக்கதையும் மற்றும் கேமரா ஒர்க் தான். படத்தின் இடைவெளி காட்சி எதிர்பார்த்தே எகிற வைக்குது. ஆங்காங்கே வரும் ட்விஸ்டுகள் ரெஜினாவை இதுவரை தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்தவில்லை என்ற அளவுக்கு அவரின் நடிப்பு அட்டகாசமாக திரையை அசர வைத்திருக்கு. அனிருத் பாட்டை பல முறை கேட்டுவிட்டோம். ஆனால் படம் முழுவதும் பிஜிஎம்மில் பின்னி எடுத்திருக்கிறார். இது ஒரு பாசிட்டிவான வைப்பா இந்த படத்துக்கு இருக்கு. இந்த படத்துல குறை என்று பார்த்தா, படத்தில் அஜர்பைஜான் மொழியில் பேசும்போது திரையில் கவனம் செலுத்த முடியாமல் சப்டைட்டிலை பார்ப்பது கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கெடுக்கிறது. இரண்டாம் பாதியை பார்க்கும்போது முதல் பாதி கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவுதான். ரெஜினாவின் பிளாஷ்பேக் காட்சியை கொஞ்சம் குறைத்திருக்கலாம். அஜித் போன்ற ஒரு மாஸ் ஹீரோவை இப்படி வேறு விதமான பரிணாமத்தில் பார்ப்பதை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் தெரியவில்லை. அஜித்தை போன்ற ஒரு மாஸ் ஹீரோ தனது மாஸ் பிம்பத்தில் இருந்து முழுவதும் விலகி படத்தின் கண்டென்ட்டை மட்டும் நம்பி இயக்குனரிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தனது உழைப்பை 100% கொடுத்திருக்கிறார். கண்டென்ட் படத்தில் நடிக்கிறேன் என்று கருத்து சொல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதனை சுவாரஸ்யமாக கொடுத்திருக்கிறார் மகள் திருமேனி. ஆக்ஷன், காதல், ட்விஸ்ட், மொத்தத்தில் விடாமுயற்சி விக்டரி ஹிட் ஆகியிருக்கு. அத்தோடு படத்தின் இடைவெளி காட்சி மிகவும் சூப்பராக இருப்பதாகவும் ரசிகர்கள் தெரிவித்திருக்காங்க. எக்ஸ் பக்கத்திலேயும் இது குறித்த விமர்சனத்தை வெளியிட்டிருக்காங்க. அதோடு படத்துல குறைந்த அளவுக்கே த்ரிஷா என்ட்ரியா இருந்தாலும் அவர் தான் இந்த படத்தோட கெத்தாக உள்ளார் என்றும் பல பிரச்சனைக்கும் த்ரிஷா தான் காரணமாக இருக்கிறார் என்றும் சில ரசிகர்கள் பகிர்ந்திருக்காங்க. அதே போல படம் பார்த்த ரசிகர் ஒருவர் படத்தின் முதல் பாதியை விட இரண்டாம் பாதி இன்னுமே அருமையாக இருக்கு. படத்தின் கண்டென்ட் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கு. மகள் திருமேனி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார். ஒரு நடிகராக அஜித் குமாருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும். அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்களுக்கே இந்த படம் பெரிய விருந்தாக அமையும் என அந்த ரசிகர் பேசியிருக்கிறார். விடாமுயற்சி படத்தின் ஒளிப்பதிவு மற்றும் சண்டை காட்சிகள் ஹாலிவுட் லெவலுக்கு உள்ளது. விடாமுயற்சி படம் முழுவதும் வித்தியாசமான ஒரு தமிழ் படம் பார்ப்பதை போல் இருக்கு. படத்தை நல்ல தியேட்டரில் பாருங்கள் என ஒரு ரசிகர் தனது எக்ஸ் பக்கத்திலும் பதிவிட்டிருக்கிறார். இறுதியாக பார்த்தால் விடாமுயற்சி படத்தில் அஜித்தின் ஒரு நடிப்பு 100% தனது உழைப்பை கொடுத்து இந்த படத்தை வெற்றியா எடுத்து முடித்திருக்கிறார். இதை தியேட்டர்ல பார்ப்பதற்காகவே ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க.
விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற அடுத்த வீடியோல பார்க்கலாம்.